பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். 2000 ரூபாய்க்கு மேலே யூபிஐ டிரான்சாக்ஷன் செய்யும் போது ஜிஎஸ்டி வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மத்திய அரசு அது குறித்து பரிசீலனை செய்து வராங்கன்னு செய்தி வெளியாகி இருக்கு. அது குறித்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசு. யூபிஐ டிரான்சாக்ஷனுடைய மதிப்பு நிதியாண்டு 2020 21.3 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இப்போ நிதியாண்டு 2025 அது 260 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. மத்திய அரசு என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க? இது முற்றிலும் தவறான செய்தின்னு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசு. குஜராத் அரசு ஸ்பேஸ் டெக் பாலிசியை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் முதல் மாநிலம் ஸ்பேஸ் டெக் பாலிசியை அறிவிப்பதற்கு என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். இதற்காக அவங்க ISRO மற்றும் இன்ஸ்பேஸ் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்டுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ்க்கான சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸும் அமைக்க இருக்கிறாங்க குஜராத் அரசு. கர்நாடகா அரசு டாடா ப்ராஜெக்ட்டுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. 3273 கோடி ரூபாய்க்கான டாடா ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இது வழியாக 5500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஆகஸ்ட் 2023, அதாவது டாடா நிறுவனம் ஆகஸ்ட் 2023 நிலம் வாங்கியிருக்கிறாங்க. கிராஃபைட் இந்தியா லிமிடெட் கிட்ட இருந்து 986 கோடி ரூபாய்க்கு 25 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாங்க. அங்கே தான் இந்த 3200 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் அமைக்கிறாங்க. அதற்கு கர்நாடகா அரசு இப்போ அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. டைனமேட்டிக் டெக்னாலஜிஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி 40 சீட்டருக்கான டர்போ ப்ராப் ஏர்கிராஃப்டுடைய ரேர் ஃபியூஸ்லேஜ் அசம்பிளி லைனை அமைக்கிறாங்க அவங்களுடைய பெங்களூரில் இருக்கக்கூடிய ஏரோஸ்பேஸ் ஃபெசிலிட்டியில். டிவிஸ் லேபரேட்டரிஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு லாங் டேர்ம்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. யாருடன் சொல்லலை, குளோபல் ஃபார்மா கம்பெனின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு அப்டேட் என்னென்னா, அவங்க உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க. அதற்காக 650 700 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டிவிஸ் லேபரேட்டரிஸ். ஐடிசி தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி முதலீடு செய்கிறாங்க. ஸ்ரேஸ்தா நேச்சுரல் பயோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் அவங்க ஸ்டேக் வாங்குறாங்க. 472.5 கோடி ரூபாய்க்கு அவங்க முதலீடு செய்து அதை வாங்குறாங்க. இந்த ஸ்ரேஸ்தா நேச்சுரல் பயோ ப்ராடக்ட்ஸ் கைவசம் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு தான் 24 மந்த்ரா ஆர்கானிக். சிப்லா நிறுவனம் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. கோவாவில் இருக்கக்கூடிய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜனவரி மாதத்தில் ஆய்வு நடத்தி இருந்திருக்கிறாங்க. அது இப்போ வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சிப்லா. நிப்பான் லைஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டுடைய வெப்சைட் இன்னும் அது சரியாகலை. அது சைபர் அட்டாக் நடந்ததுன்ற தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தோம். ஏப்ரல் 9 சைபர் அட்டாக் நடந்தது. ஆனால் இன்னும் அது சரி செய்யப்படலைன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. விரைவில் சரி செய்யப்படும்னு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தரப்புல வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. கோஃபோர்ஜ் கம்பெனியுடைய ஷேர்ஸை மோதிலால் ஓஸ்வால் வாங்கியிருக்கிறாங்க. ஏப்ரல் 17 3,50,000 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 0.52% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. சராசரியாக ஒரு ஷேருடைய 6,605 ரூபா 13 பைசான்னு டிரான்சாக்ஷன் நடத்தியிருக்கிறாங்க மோதிலால் ஓஸ்வால். டாடா மோட்டார்ஸ் மே 13 அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அப்பாச்சி RR310 2025 எடிஷனை அவங்க அறிமுகம் செய்கிறாங்க. துவக்க விலையாக 2.77 லட்சம் ரூபாய். ஜேகே பேப்பர் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. தொழிற்சங்கம் அறிவிச்சிருந்த வேலை நிறுத்தத்தை அவங்க வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஏப்ரல் 17 சம்பள உயர்வு கோரிக்கையும் இப்போ தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க ஜேகே பேப்பர். IRIS பிஸ்னஸ் சர்வீசஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஆக்செஞ்சர் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. 18 மாதத்திற்கான கான்ட்ராக்ட். யார் ஆக்சுவல் கிளைண்ட்னா கத்தர் சென்ட்ரல் பேங்க் தான் ஆக்சுவல் கிளைண்ட். ஆனால் ஆக்செஞ்சர் தான் அவங்களுக்கு வேலை செய்கிறாங்க. ஆக்செஞ்சருக்கு இவங்க ஐரிஸ் பிஸ்னஸ் சர்வீசஸ் வேலை செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. 18 மாதத்திற்கான கான்ட்ராக்ட். ஆனால் என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. ஷிமாரு என்டர்டெயின்மெண்ட் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய நிர்வாகிகளுக்கு பாம்பே ஹைகோர்ட் தற்காலிக நிவாரணம் வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 400 கோடி ரூபாய்க்கான GST வழக்கு தான் இது. இதற்கு இப்போ பாம்பே ஹைகோர்ட் தற்காலிக நிவாரணம் வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். HDFC பேங்க் இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 16,908 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 2% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எதிர்பார்ப்பது 31,297 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 18 பேசிஸ் பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில்.
பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மே 15ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். கேஃபின் டெக்னாலஜிஸ் வியாழக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 8% அதிகரித்தது. ஆக்சென்ட் டீல் குறித்து தான் ஒரு அப்டேட் இப்போ சிஎன்பிசி டிவி 18ல் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆக்சென்ட்டில் 51% ஸ்டேக் வாங்குறாங்க. கேஃபின் டெக்னாலஜிஸ் சிங்கப்பூர் நிறுவனம் இந்த ஆக்சென்ட் $34.7 மில்லியன் இந்த டிரான்சாக்ஷன் நடத்துகிறாங்க. மீதம் இருக்கிற 49% ஸ்டேக்கும் வாங்குறாங்க கேஃபின் டெக்னாலஜிஸ். ஆனால் அது 2028 2030 வாங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். ஆசென்ட் 13 இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. 260க்கும் மேற்பட்ட கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் $24 பில்லியன் இருக்குது அந்த ஆசென்ட் நிறுவனத்தில். ஜெஃப்ரீஸ் கேஃபின் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1310. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 16 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க கேஃபின் டெக்னாலஜிஸ்க்கு. அதில் 9 பேர் பை ரெக்கமெண்டேஷன், 4 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷன், 3 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. டாட்டாவுடைய நிறுவனம் அகரதாஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் அவங்க பிரிட்டனில் பெரிய பேட்டரி ஆலை அமைக்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு லோன் கிடைக்குது. $991 மில்லியன் லோன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. 15 வங்கிகளுடனான ஒப்பந்தம் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில். 2030 யூகே உடைய ஆட்டோமோட்டிவ் செக்டருக்கு தேவைப்படக்கூடிய திறனில் 50% இந்த ஆலையிலிருந்து வரும்னு சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில். ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஹைப்பர் டென்ஷன் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தியை பார்த்துருந்தாங்க. ஹொனாசா கன்சியூமர் மற்றும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இடையே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க கோர்ட்டுக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. ஏன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டாங்க. அதில் அவங்க பயன்படுத்தின ப்ராடக்ட் ஹொனாசா கன்சியூமருடைய ஒரு ப்ராடக்ட் அவங்க பயன்படுத்தி இழிவுபடுத்துகிற மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது. பதிலுக்கு ஹொனாசா கன்சியூமர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டாங்க. அப்புறம் வழக்கு நடந்தது. இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா 2 பேரும் சுமூகமாக முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த பிரச்சனைக்குரிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீக்குவதாக 2 பேரும் ஒத்துக்கிட்டு இருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. $987 கோடி அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க ரைட்ஸ் இஷ்யூ வழியாக. நிர்ணயித்திருக்கிற விலை $32 ஒரு ரைட் ஷேருக்கு. அது நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 48% குறைவாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. இது பார்ட்லி பெய்டு ஷேர்ஸாக தான் கொண்டு வராங்க இந்த ரைட்ஸ் ஷேர்ஸை. அதாவது அப்ளிகேஷன் டைமில் வெறும் $16 கட்டி அந்த பார்ட்லி பெய்டு ஷேர்ஸை நம்ம எடுக்கலாம். மீதம் இருக்கிற $16 தவணை முறையில் கட்டலாம். 2 தவணை வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணுறாங்க போல தெரியுது. அது அழைப்பு விடுப்பாங்க கம்பெனி. அப்போ நம்ம மீத பணத்தை கட்டினா போதும். ஸோ அப்ளிகேஷன் டைமில் வெறும் $16 மட்டுமே. என்ன ரேஷியோவில் வழங்குறாங்க? 9 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக வழங்கப்படும். 34 ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை பயன்படுத்தி ரைட் ஷேர்ஸை வாங்கலாமா வாங்க வேண்டாமான்றது நாம் முடிவு செய்து கொள்ளலாம். ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 28ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூ எப்போ ஓப்பன் ஆகுது? மே 15ஆம் தேதி. எப்போ முடிவுக்கு வருது? மே 30ஆம் தேதி. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் தேதி என்னன்றது என்னால் சரியாக பார்க்க முடியலைங்க. இன்னொரு முறை அதை செக் பண்ணி பண்ணணும். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிக்கும் போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அண்மையில் செய்தியில் இருந்த ஒரு நிறுவனம் தான் ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஜென்சால் இன்ஜினியரிங்குடனான ஒரு ஒப்பந்தத்தில் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஜென்சால் இன்ஜினியரிங் சில சொத்துக்கள் குறிப்பாக எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்க இருந்தாங்க ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் அவங்க கைவிட்டுட்டாங்க. அதை ஜென்சால் இன்ஜினியர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம முன்னே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ரீஃபெக்ஸ் கிரீன் மொபிலிட்டி லிமிடெட் அப்படின்றது அவங்களுடைய ஒரு சப்சிடரி நிறுவனம். அவங்க ஏர்போர்ட் சார்ந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கேப் சர்வீஸை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பெங்களூருவில். அதை இப்போ படிப்படியாக நிறுத்த இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. சில தினங்களாக செய்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் ஜென்சால் இன்ஜினியரிங். கட்டம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். நாமளும் செய்தியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். செபி விசாரணை நடத்திருக்கிறாங்க, ஆடிட் நடத்திருக்கிறாங்க. கம்பெனி அதை உறுதி செய்திருக்கிறாங்க. மறுபடியும் வியாழக்கிழமை 5% லோவர் சர்க்யூட்டை எட்டியது. இப்போ மணி கண்ட்ரோலில் சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே செபி எழுப்பி இருக்கிற குற்றச்சாட்டு ஃபண்ட் டைவர்ஷன் மற்றும் ஸ்டாக் மேனிப்புலேஷன். இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா கார்ப்பரேட் ஃப்ராட் மற்றும் மணி லாண்டரிங் குற்றச்சாட்டும் எழும்பியிருக்கு. தெரியாதவங்களுக்காக சின்ன பின்னணி. கிட்டத்தட்ட $97 கோடி பணம் ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய சார்ந்த கம்பெனிகளுக்கு அவங்க பணத்தை எடுத்து சென்று இருக்கிறாங்க சட்டவிரோதமாக. அது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் $38 கோடி கிட்டத்தட்ட ப்ரொமோட்டருடைய அக்கௌண்ட்டுக்கு அவங்க டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அன்சால் சிங் ஜக்கி அப்படின்ற ஒரு ப்ரொமோட்டருடைய அக்கௌண்ட்டுக்கு அவங்க ஃபண்டை டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. $262 கோடி கணக்கில் வராத பணமும் சிக்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில்.
IREDA மற்றும் PFC இரண்டுமே லிஸ்டட் கம்பெனி. இந்த நிறுவனங்கள் கிட்ட தான் அவங்க லோன் வாங்கியிருக்கிறாங்க. ஜென்சால் இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட 664 கோடி ரூபாய் லோன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த லோன் பணத்தை தான் அவங்க வந்து டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க, கையாடல் செய்திருக்கிறாங்க, மோசடி செய்திருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. செபி வந்து விசாரணை நடத்த இருக்கிறாங்க. அதில் நடுவில் வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா ஸ்டாக் மேனிப்புலேஷன். இந்த ப்ரொமோட்டர் என்டிட்டிஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெல்ரே அப்படின்ற ஒரு நிறுவனத்திற்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க. இந்த வெல்ரேன்ற நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்சால் இன்ஜினியரிங்குடைய ஸ்டாக்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலும் வாங்க தான் ஆரம்பிக்கிறாங்க போல தெரியுது. அப்போ தான் விலையை மேலே கொண்டு போகிறதுக்காக அவங்க அந்த ஸ்டாக்ல வந்து டிரான்சாக்ஷன் நடத்துவதற்காகவே இந்த வெல்ரேன் ட்ரஸ்ட் இந்த கம்பெனியை பயன்படுத்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது கம்பெனிஸ் ஆக்டுடைய செக்ஷன் 67 வயலேட் பண்ணுவதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஜென்சால் இன்ஜினியரிங் கூடவே அடிப்பட்ட மற்றொரு நிறுவனத்துடைய பேர் தான் ப்ளூ ஸ்மார்ட். ப்ளூ ஸ்மார்ட் வந்து இந்த கேப் சர்வீஸில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கேப்ஸ் அனைத்துமே எலக்ட்ரிக் வாகனங்கள். ஓலா ஊபருக்கு போட்டியாக இருக்கிறாங்க. குறிப்பாக அவங்களுடைய சேவை வந்து டெல்லி NCR ரீஜன், மும்பை மற்றும் பெங்களூரில் இருக்குது. ஜென்சால் இன்ஜினியரிங் ப்ரொமோட்டருடைய ஒரு என்டிட்டி தான் ப்ளூ ஸ்மார்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய ரிலேட்டட் கம்பெனியாக தான் ப்ளூ ஸ்மார்ட் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ப்ளூ ஸ்மார்ட்டுக்கு பணத்தை கொண்டு போயிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பிட்டு இருக்கு. ஜென்சால் வழியாக ப்ளூ ஸ்மார்ட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்களா அப்படின்றது. ப்ளூ ஸ்மார்ட்டும் அவங்களுடைய சேவையை இப்போ படிப்படியாக நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஊபர் வந்து ப்ளூ ஸ்மார்ட்டை வாங்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது. அதை ரீபிராண்ட் பண்ணுறாங்க, ஊபர் கிரீன் அப்படின்னு அவங்க ரீபிராண்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு செய்தியும் இருந்துகிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வந்த மாதிரி தெரியலைங்க. ப்ளூ ஸ்மார்ட் வேலெட்டில் பணம் போட்டவங்களுடைய கதி என்ன ஆகும்ன்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. ஆனால் அது பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ஏன்னா அது RBI உடைய கவனிப்பில் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கண்காணிப்பில் இருக்குது. அதனால் அந்த வேலெட்டில் இருக்கக்கூடிய பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜென்சால் இன்ஜினியரிங்குடைய பணம் ப்ளூ ஸ்மார்ட்டுக்கு மட்டும்தான் டைவர்ட் ஆயிருக்குன்ற கேள்விக்கு பதில் இல்லைங்க. ஆனால் இப்போ அடிப்படக்கூடிய மற்றொரு பேர் என்னன்னா அஷ்னீர் குரோவர். இவர் வந்து ஃபோன்பேயுடைய முன்னாள் MD மற்றும் நிறுவனராக இருந்தார். அவருடைய ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கும் ஃபண்டு டைவர்ட் ஆயிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. அஷ்னீர் குரோவர் ஏற்கனவே ப்ளூ ஸ்மார்ட் என்ற நிறுவனத்தில் 1.5 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறார். ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ப்ளூ ஸ்மார்ட்ல வேறு யாரெல்லாம் முதலீடு செய்திருக்கிறாங்க, பிரபல முதலீட்டாளர்கள் யாருன்னு பார்க்கும்போது கிரிக்கெட்டர் தோனி மற்றும் நடிகர் தீபிகா படுகோன் இதில் முதலீடு செய்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஜென்சால் இன்ஜினியரிங்குடைய இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அருண் மேனன் இப்போ ராஜினாமா செய்திருக்கிறாரு. அவருடைய ராஜினாமா கடிதத்தில் அவர் சொல்லியிருப்பது, ஆகஸ்ட் 2024 முதல் அவர் ப்ரொமோட்டர்ஸை அணுக முயற்சி செய்கிறாரு. கடன் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. கடன் ரீஸ்ட்ரக்சரிங் செய்வதற்கும் தயாராக இருக்கிறாரு. அது குறித்தும் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஆனால் எதற்கும் உரிய பதில் கிடைக்கலன்னு அவருடைய ராஜினாமா கடிதத்தில் சொல்லியிருக்கிறாருன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.